ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபன் அண்ட் கிளிக் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான விஷயம். என்னன்னா, நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய என்ன பார்த்துருக்கீங்க. பட் இதில் நான் பண்ண போகிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்க. என்னன்னா, நான் ஒரு சின்ன ஆக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். எங்கன்னா என்னோட ஆக்டிங் கிளாஸில். ஸோ ட்வின் ஹார்ட் அகாடமி அப்படின்ற இந்த ஒரு இடத்துல நான் ஆக்டிங் கிளாஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே எடுத்த ஒரு வீடியோ கிளிப்பிங்கை தான் பார்க்க போகிறீங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் டைரக்ட் பண்ணி அதில் நடித்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இது ஒரு வித்தியாசமான ஆக்ட். டயலாக்ஸ் எதுவுமே இருக்காது, நடிக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எதை பற்றி அப்படின்றத நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டோட கதையை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு இடத்துல நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கனவில் இருக்கேன்.
அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டோட பேக் யார்டில் இருக்கிற கிணத்துக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நடந்து வரேன்னா கிணத்தை பார்க்கும்போது என் வீட்டில் இருக்கிற கிணறு எப்பயோ எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த வாட்டி பார்த்தா அதுக்குள்ளே தண்ணி இல்லை, ஆனால் பயங்கர ஆழமாக உள்ளே இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியுது. இதை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஆழமான ஒரு கிணறு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதாவது என் வீட்டு கிணறு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், எவ்வளோ ஆழன்றது முதற்கொண்டு எனக்கு தெரியும். பட் இங்கே பார்க்கும்போது இவ்வளோ ஆழமாக இருக்கிறதால இது எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்றது ஒரு க்யூரியாசிட்டியில் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கயிறு இருக்குது. அந்த கயிறு எடுத்து பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு தூக்கு கயிறு மாதிரி இருக்குது. இதை பார்க்குறேன்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு சரி இது உள்ளே போட்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்றதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போடுறேன். பட் போட்ட எனக்கு கொஞ்ச நேரம் உள்ளே ஃப்ரீயாக போயிட்டு இருந்துச்சு. பட் அது பயங்கர டைட்டாக ஆரம்பித்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதை பிடிச்சி இப்படி ஆட்டுறதுன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தா வெளியே எப்படியாவது இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோர்ஸாக ரொம்ப பவரோட பிடிச்சி இழுக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, பயங்கர ஃபோர்ஸில் நான் இழுத்துக்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு விட்டதும் உள்ளே இருந்து ஒரு பேய் வந்து நிற்குது. இதை பார்க்குற எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பயத்தில் இருக்க. அப்போ இந்த பேய் ஒழுங்காக அவங்ககிட்ட இருக்கிறவனோட செப்பலை கழட்டி தூக்கி போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா நிறைய நம்ம மித்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கோம், இந்த மாதிரி செப்பல் போட்டிருந்தா பேய் வராது அப்படின்ற மாதிரி. அதனால் இது கழட்ட சொன்னதும் நானும் பயத்தில் செப்பலை கழட்டி தூக்கி போடுறேன். போட்டதுக்கப்புறம் அந்த பேய் என்ன கீழே இருக்கிற கத்தி எடுத்து என் நெஞ்சிலே குத்தி என் ஹார்ட்டை வெளியே எடுத்து அதை டேஸ்ட் பண்ண சொல்லுது. இதை கேட்டதும் நான் பயங்கர ஷாக் ஆகி பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். அப்புறம் என்னதுன்னா அந்த பேய் நீ பண்ணலன்னா உன்னை கொன்னுடுவேன், உன் ஃபேமிலியில் எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்தி எடுத்து வேறு வழியே இல்லாமல் நெஞ்சில் குத்தி அப்படியே கிழிச்சு என் ஹார்ட்டை கஷ்டப்பட்டு வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் கடைசியில் சாவ போகிற நேரத்தில் கையில் வச்சு பார்த்து அதை டேஸ்ட் பண்ணலான்னு வாயில் எடுத்துகிட்டு போய் கடிச்சு என்னால் அந்த டேஸ்ட்டையே அது என்னன்றதே எனக்கு தெரியாமல் என்னால் அங்கே அந்த இடத்துல உயிரோடே இருக்க முடியாத நிலைமை. அது ஹார்ட்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிறேன்னா அதை வாயில் வச்சதும் அப்படியே ஒரு 5 செகண்டில் கீழே இறந்துடுறேன். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அது எல்லாம் என்னோட கனவு. இது தெரிஞ்சதும் நான் என்ன ஆகுதுன்னே தெரியாமல் என்னோடய ஹார்ட்டெல்லாம் செக் பண்ணுறேன், நெஞ்சில் கை வச்சு பார்த்து சவுண்டு கேட்குதானெல்லாம் செக் பண்ணுறேன். எனக்கு பயங்கர பதட்டத்தோட நான் பக்கத்தில் இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்து திறந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கன்சோல் பண்ணுறதுக்காக தண்ணி குடிக்கும் போது எதுவும் தெரியாதது குடித்து மூடி வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் நெரிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது. இது தெரிஞ்சதும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நெஞ்சில் தட்டுறேன். பட் கொஞ்ச நேரத்துலையே எனக்கு தெரிய வருது தண்ணியில் பாய்சன் போன்ற ஏதோ ஒரு விஷயம் கலந்துருக்கு. அதனால தான் எனக்கு ஏதோ த்ரோட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான எரிச்சலும் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் போகிறேன் அப்படின்றது தெரிய வர்றதுக்குள்ளேயே கீழே விழுந்து இறந்துடுறேன். ஸோ இதுதான் நான் அந்த ஆக்டில் ஆக்சுவலாக பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத என்கிட்ட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய பெஸ்ட்டை நான் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தேன். இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஆக்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.